வணக்கம் நேயர்களே, புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள குறைகளையும் புகார்களையும் திரையில் தெரியும் எண்ணான 044424311361 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம். அதேபோன்று கடிதம் வாயிலாகவும் உங்கள் புகார்களை நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவிக்க வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ் புகார் பெட்டி எண் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு கடிதம் வாயிலாகவும் தெரிவிக்கலாம். அதற்கு உரிய தீர்வினை எங்கள் சட்ட ஆலோசகரும் சமூக ஆர்வலரும் வழங்குவார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்று நமது விருந்தினர் திரு சமூக ஆர்வலர் திரு அழகர் செந்தில் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக இப்போது ஸ்கூல்ஸ் எல்லாமே இப்போ ரீஓப்பன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி காலேஜஸ் எல்லாமே ரீஓப்பன் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் போக்குவரத்துகள் எப்படி இருக்கிறது? அது ஏதாவது கொஞ்சம் ஒழுங்குமுறைப்படுத்தியிருக்கார்களா, இல்லைனா பழைய நிலை தான் தொடர்கிறதா? உங்களுடைய பார்வை. முதல்ல போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். என்ன அப்படின்னா, இப்போ இது பழைய வீடியோவா புது வீடியோ வந்ததில்லை, பட் நேற்று பார்த்தேன். என்னென்ன அப்படின்னா, சாதாரண ஒரு மனிதர் மாதிரி ஒரு மணி மிட் நைட்டில் அவர் பயணம் பண்ணுறாரு. அரசு ஓட்டுநர் அந்த அரசு பேருந்த ஏதோ கேள்வி கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி இந்த உணவகத்தில் நிறுத்துறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு நக்கலாக கிண்டலாக பதில் சொல்கிறாங்க. அவர் யாருன்னு தெரியாமல் ஐடென்டிஃபை பண்ணாமல். அப்போ யோசிச்சுக்கணும், ஒரு அமைச்சர் லெவல்லையோ, முதலமைச்சர் லெவல்லையோ, இல்லைனா துணை முதலமைச்சர் லெவல்லையோ, இல்லைனா எம்எல்ஏ லெவல்லையோ, வார்டு மெம்பர் லெவல்லையோ யாராவது இனிமேல் டிவியில் பேசுகிறீங்க, ஒரு அறிக்கை கொடுக்குறீங்கன்னா எங்ககிட்ட புகார் வரலன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் மாறு வேடத்திலோ இல்லைனா உங்களை யாருன்னு தெரியாது கொள்ளாத போதோ இவ்வளோ திமிராக பேசுகிறாங்கன்னா பொதுமக்கள்கிட்ட எப்படி பேசுவாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். கண்டிப்பாக. ஆனால் அந்த வகையில் வாழ்த்துறேன். ஏன்னா அவர் யார் எந்த டிபோன்னு கேட்டு அவர் அந்த அமைச்சர் ஸ்டெப் எடுக்கிறாரு. சார், கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். புகார் பெட்டி யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார், நான் சிங்காரவேலன். எந்த ஊர்லேருந்து? திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் சார். திருநெல்வேலி மாவட்டம் எந்த ஊர் சார்? அம்பாசம் சார். அம்பை. ஓகே, சொல்லுங்கள் சார், உங்களுடைய புகார் சார். சார், எனக்கு என்ன பிரச்சனை, இப்போ 1928 எங்கள் அப்பா தவறிடுறாங்க. அவங்களுக்குள்ள டெத் சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட் அந்த நேரத்தில் வாங்கணும். சரி சார். பட் என்னோட வீடு ஷிஃப்ட் ஆகும்போது அது எப்படியே மிஸ் ஆயிடுச்சு. சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. முனிசிபல் ஆஃபீஸில் போய் நாங்கள் டெத் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் கொடுத்தோம். அவங்க சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணி வச்சிருந்தனால உடனே அது கொடுத்தாங்க, டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. வாரிசு சர்டிஃபிகேட் போய் கேட்க போனால் அவங்க ஒரு ஜெராக்ஸாவது இருக்கணும், இல்லைன்னா எங்களால் தர முடியாது அப்படின்றாங்க தாலுகா ஆஃபீஸில், அம்பாசம் தாலுகா ஆஃபீஸில். சரி, திரு அழகர் செந்தில் சார். சார், அதாவது நீங்கள் இதுக்கு நீங்கள் முதல்ல கலெக்டர் முதல்ல ஒரு மனு கொடுங்க ஃபஸ்ட்டு. இது மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எங்களை மாதிரி யாராவது காணா போயிடுச்சு, எங்கிட்ட ஒரு காப்பி கூட இல்லைன்னா இப்போ வேறு வழியே இல்லையா, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு கேட்டு மண்டே மீட்டிங் அதில் போய் நீங்கள் கலெக்டர் ஒரு மனு கொடுங்க. ரெண்டாவது, போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லைனா ஆன்லைன்லேயோ எங்களுடைய விஷயம் இந்த மாதிரி நிறைய ஆவணங்கள் காணும்னு சொல்லி முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா போலீஸுக்கு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் NTCன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது தேடி கிடைக்கவில்லை அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் பார்ப்பாங்க. பார்த்து தேடி ஏதாவது எங்கேயா கிடைச்சா ஏதாவது கொடுத்தா உண்டு, இல்லை இவங்களுக்கு ஏதாவது கண்டெடுத்தா உண்டு. அப்படி இல்லைனா நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் கொடுத்தா அதை வச்சு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அப்படி எதுவுமே வராத பட்சத்தில் கோர்ட்லேயும் நீங்கள் கலெக்டர்கிட்ட கொடுக்கும் போதோ வாய்மொழியாவோ எழுத்து மூலமாக சும்மா கொடுத்துடாதீங்க. இதை ஒரு பதிவு தபாலில் போடுங்க. பதிவு தபாலில் போட்டிங்கன்னா தான் நாளைக்கு அவங்க சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நீங்கள் கோர்ட்டில் தாக்கல் பண்ணலாம். ஐயா, இந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு இப்போ ஒரு பொதுமக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட ஜெராக்ஸ் இல்லை, ஏதோ ஒரு அறியாமையில் ஒரிஜினல் காண போயிடுச்சு, அப்போ அவங்க வாரிசு சொல்ல வச்சுக்க முடியாதா? இது எந்த வகையில் நான் இது சோம்பேறித்தனது உச்சம், இல்லை டிமாண்ட் பண்ணி இப்போ லஞ்சம் கேட்குறது, இது தொடர்ந்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் முறையை நீங்கள் முதல்ல கலெக்டருக்கு கேட்டுருங்க. ஏன்னா அவர் தான் மாவட்ட ஆட்சியர். அவர் கேட்குறேன் சார், கண்டிப்பாக கேட்குறேன். இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த அம்பாசமுத்திரம் தாலுகாசுக்கு ரைட்ஸ் இன்ஃபர்மேஷனில் கேட்டிருக்கேன். வெரி குட். பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் தபால் தான் அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கு நான் பதில் இன்னும் வரல. கிட்டத்தட்ட 26 நாள் ஆயிடுச்சு. இப்போ அப்பீல் பொது தகவல் அதிகாரி கலெக்டரேட்டா சார்? அதான் இப்போ முதலமைச்சர் ஒரு இது கொடுத்தாரு பார்த்தீங்களா, ஈவன் கோர்ட்டு கூட சொல்லிச்சு என்னன்னா, மாவட்ட அமைச்சருக்கு இனிமேல் 25,000 ரூபாய் அபராதம் சரியா வேலை செய்யலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்திருக்குல்ல. ஆமாம் சார். அதை மேற்கோள் அந்த இதை பிரிண்ட் அவுட் எடுங்க. அந்த லெட்டர் இனிமேல் தயவுசெய்து மக்கள் ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிறேன், மாவட்ட ஆட்சியர் இறங்கி கடைசி ஆளுங்க வரையும் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்க கீழே ஒருத்தர் போட்டிருக்காங்கல்ல, ஒரு DRO போட்டிருக்காங்க, RDO போட்டிருக்காங்க, ஒரு பகுதிக்கு தாசில்தார் இருக்காங்க, அந்த தாசில் சிறப்பு தாசில்தார் இருக்காங்க, அதுக்கப்புறம் VAO இருக்காங்க, RI இருக்காங்க, ஏரியா சர்வே இருக்காங்க, எல்லா ஏரியா தனித்தனியாக இருக்காங்கல்ல. அவங்களாம் மீட்டிங் போடுறாங்களா மண்டே. இனிமே மிச்சர் மீட்டிங் வேண்டாம்னே நாங்கள் இனிமேல் ஆர்ப்பாட்டம் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் நிற்குது. ஒரு மாடலும் இனிமேல் என்ன பண்ணோம், இனி மிச்சர் மீட்டிங் வேணாம், மிச்சர் மட்டும் சாப்பிட்டு போகிற மீட்டிங் எங்களுக்கு வேண்டாம். மக்கள் கோரிக்கை நிறைவேற்றினா கோர்ட்டு உங்களை கொட்டுது, அரசாங்கம் கொட்டுது, மக்கள் திட்டுறாங்க.
இப்போயா திருந்துங்கன்றேன் நான். அதை தான் நான் எல்லா அதிகாரிகளும் சொல்கிறேன். அதை எப்படி திருத்தணும்னா நம்மளை மாதிரி ஆளுங்க, இப்போ நீங்கள் RTIன்றது ஒரு விஷயம் பேசுகிறீங்க, சில பேர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சில பேர் RTI Act 2005 சொல்கிறாங்க, அதெல்லாம் ரைட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்து இவங்க மதிக்கவே இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, மாவட்ட ஆட்சியர்களுக்கு இப்போ நீங்கள் நெட்டில் போட்டாலே வந்துடும், கலெக்டர் இஃப் தேர் நாட் லிசனிங் 25,000 ஃபைன், அந்த காப்பி எடுங்க, அதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நான் இதை மேலே எழுதி அதை ஒட்டுங்க அப்படியே கலெக்டர் அவர்களுக்கு. உங்கள் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகம் சரியில்லையே, இப்படி RTI போட்டு கூட 26 நாள் அமைதியாக இருக்காங்களே, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? ஏன்னா எங்களுக்கு நாலேஜ் வந்தால் தான் கேட்பேன்னு சொன்னாங்கன்னா ஒரு நாலேஜும் நான் பப்ளிக் இருந்து கொடுப்பாங்க. இவங்க மீட்டிங் போட்டு என்னென்ன வந்திருக்கு வரலன்றதை மேலே ஒரு சப்மிட் பண்ணணும். எத்தனை RTI வந்திருக்குது, எத்தனை RTI பதில் சொல்லிருக்கீங்க, எத்தனை RTI பெண்டிங் போட்டிருக்கீங்க, இதைத்தான் SSS தாசில்தாரங்களும் சொல்கிறேன். எத்தனை OAP வந்திருக்கு, ஓல்டேஜ் பென்ஷன் வந்திருக்கு, மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்குது, அவங்களுடைய விஷயங்களை நான் கேட்குறேன். எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு, எவ்வளோ பெண்டிங் போட்டிங்க, எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணீங்க, எவ்வளோ வந்து கொடுத்துருக்கீங்க கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதில் நிறைய கூட்டுக்கலவாணித்தனம் போயிட்டு இருக்குது. என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, ஏகப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி இந்த ஆயுதத்தால் இன்றைக்கி வெளியே வருது. இன்றைக்கி இந்த ஆயுதத்தால் நிறைய வெளியே வந்து நிறைய முகத்திரையில் கிழியுது. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டு காரி துப்பட்டோம். நான் திரும்பி சொல்கிறேன், இதில் வந்து அப்படியே எழுதுங்க, பதிவு தபால் போடுங்க. யாருமே வெறும் பேப்பர் கொடுக்காதீங்க, பதிவு தபாலை போஸ்ட்டில் போட்டு அக்னாலஜ்மெண்ட்டோட வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி வச்சாதான் பயம் வரும். சரி சார், இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ வந்து தமிழ்நாடு அரசு அலுவலகங்கள்ல வந்து நம்ம தகவல் கேட்கிற போது 20 ரூபாய் கோர்ட் ஃபீஸ் தான் போட்டுறோம். ஆமாங்க. அதே மாதிரி மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கு இல்லையா, ஆமாங்க, அவங்களுக்குலாம் ஒரு தகவல் கேட்கணும் அந்த அலுவலகங்கள்ல இருந்து அப்படின்னா நம்ம எத்தனை ரூபாய் ஸ்டாம்ப் போட்டணும் சார்? ஸ்டாம்ப் போடுறது RTI பொறுத்தவரையும் இது ஒரு ஆக்ட்னால அந்த 20 ரூபா ஸ்டாம்ப் போடுறது மட்டும் தான் சார். அது என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷனோட டாக்குமெண்ட்டோட விலை வந்து இப்போ நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 பக்கம் இருக்குது, 50 பக்கம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்ஸ் வருமே தவிர கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் அந்த 20 rupees தான் போடுவாங்க. ஆனால் அதுக்கு என்னென்ன ஸ்டாம்ப் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்ப்பாங்க. ஓகே சார். இப்போ 100 பக்கம் இருக்குது அப்படின்னா 100 பக்கத்துக்கு ஜெராக்ஸ் எடுத்து தரணும், அது நம்ம காசு தான். சரி சார். ஏன்னா அதுக்கு தனியாக அவன் செலவு பண்ண முடியாது. சும்மா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி நிறைய இடத்துல RTI வந்து ஒரு 100 பேர் RTI கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 60 பேர் 70 பேர் வந்து கட்டிங் வாங்கிறதுக்கு கேட்குறாங்க சார். ஓப்பனாக சொல்கிறேன் நான், ஒரு 30 பேர் தான் பொது பிரச்சனை கேட்குறாங்க. இதை கேட்டு அந்த அரசு அதிகாரிகளை மிரட்டி காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி RTI. ஆனால் அதில் 30% மட்டும் ஜெனியூனாக இருக்கிறாங்க. அந்த RTI ஆக்டிவிஸ்ட்டோ பொதுமக்களும் அந்த 30% நியாயத்துக்கு கேட்குறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க பணம் வாங்க கேட்கறானோன்ற டவுட்டில் அதை வந்து அவங்க தர மறுக்கிறாங்கன்றது ஒரு சில பேர். ஆனால் அதை வச்சுக்கிட்டே தப்பான அதிகாரிகளும் பூசி முழுகிறாங்க. அதுதான் நடக்குது. சரி, ஓகே சார், அழைத்ததுக்கு நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆமாம், இப்போ அந்த போக்குவரத்துறை அமைச்சர் சொன்னோம் இல்லையா, அவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னன்னா, தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சர் எப்படி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவர் பிள்ளையாரு ஷாக் ஆகிறாரு, டாக்டர் இல்லை, இவர் ஃபோன் பண்ணி கேட்டுறாரு எங்கேருந்து வாங்கன்னு. இப்போ நான் ஒரு பப்ளிக் கேட்க முடியுமா? கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, லோக்கலில் இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் இல்லை வட்டம் மாவட்டம் இப்படி ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க நம்மளை மிரட்டுவாங்க. ஆனால் இப்போ மினிஸ்டர் போய் மினிஸ்டர் யாரும் மிரட்ட முடியாதுல்ல. ஆனால் அந்த சுகாதார அமைச்சருக்கு நான் செல்யூட் வைக்கிறேன். ஒன்று, அதை தொடர்ந்து இந்த போக்குவரத்துறை அமைச்சரும் பண்ணனால அவருக்கு ஒரு செல்யூட். இது மாதிரி எல்லா துறை அமைச்சரும் ஏன் வரமாட்டேன்றீங்கன்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, அந்த போக்குவரத்துறை அமைச்சர் இப்போ போய் பார்த்தனால யாராக இருந்தாலும் உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கையை பார்த்தீங்கன்னா, நிறைய அரசு பேருந்தில் கும்பகோணம் லிமிட்டில் அந்த MD எதுக்கு அவங்ககிட்ட ரிசைனேஷனை ஃபோர்ஸ் ரிசைனேஷன் வாங்குங்க. அரசு பேருந்து கும்பகோணம் லிமிட்டில் இருக்கக்கூடிய MDயை தயவு செய்து தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவ்வளோ வண்டி சார், உங்கள் வண்டி பின்னாடி வந்து டிரைவர் சீட்டு பின்னாடி இப்படி மறைச்சி வச்சுக்கிறாங்க. எது, ஒரு அட்டையை போட்டு மறைச்சிக்கிறாங்க, கேலண்டர் போட்டு மறைச்சிக்கிறாங்க, துணியை போட்டு மறைக்கிறாங்க. அவங்க மயங்கி விழுங்கலாம் தெரியல, செத்துருவாங்களான்னு தெரியல, செல்ஃபோன் பேசினா இவ்வளோ பேர் பாதிக்கும், மாற்றுங்க சார், ஹெல்ப் பண்ணுங்க சார்ன்றேன். இவ்வளோ அசல்ட்டாக இருக்கிற அந்த MD தேவையா? இவருக்கு சம்பளம் தேவையா? மக்கள் வரி பணம் தண்டமாக சம்பளம் தேவையா? இவ்வளோ கேட்டும் நடக்கலை. இந்த மாதிரி MDயே எங்களுக்கு தேவையில்லைன்ற அவங்களெல்லாம் வெளியே தூக்கி போடுங்க, போட்டு நல்ல ஆளுங்க போடுங்க. காது கேட்காம கண்ணு தெரியாமல் இருக்கக்கூடிய MDங்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் நான் ஆல்ரெடி பெட்டிஷன் அனுப்பிச்சாச்சு. இப்போ கலெக்டருக்கு வந்து பதில் சொல்லணும்னா 20 ஃபைன். நான் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 38 மாவட்ட கலெக்டருக்கும் ஒரு 18 அம்ச கோரிக்கை அனுப்பிச்சேன். ஒன்று கூட அவங்க பேசல, வாய்த்திருக்கல. இப்போ திருப்பி நான் அதை அனுப்ப போகிறேன், அனுப்பிட்டு கோர்ட்டில் நான் தாக்கல் பண்ண போகிறேன். இது என்ன பண்ண போகிறாங்க, இவ்வளோ என்ன பண்ண போகிறாங்க கேட்பேன். RPID போட்டு அதுக்கு முன்னாடி அனுப்பிச்சதையும் வச்சுருந்தேன். நான் ஒன்று கேஸ் நான் போட கேஸே போடுறதில்ல, கேஸ் போட விருப்பப்படல. ஆனால் இதை போட வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பதிவு குற்றச்சாட்டு. இப்போ இந்த போக்குவரத்துறையில் என்னென்னா, ப்ரைவேட் பஸ்ஸில் ஷீட்டு போட்டுக்கிறாங்க, ஸ்க்ரீன் போட்டுக்கிறாங்க, உள்ளே ஒரு சில பேர் குடிக்கிறாங்க, பேசுகிறாங்க, வீடியோ பார்த்து ஓட்டுறாங்க. இதெல்லாம் பயணிகளோட ரிஸ்க்கு. தனியார் பஸ்ஸையும் செக் பண்ணுங்கள், இந்த பஸ்ஸையும் செக் பண்ணுங்கள். இன்னொன்று, ஒரு வாட்டியும் சட்டம் போடுறீங்க, 1000 ரூபாய்க்கு மேலே யாராக இருந்தாலும் புகார் கொடுங்கன்னு. எத்தனை வண்டியை சீஸ் பண்ணீங்க? ஒரு மாதம் வண்டியை பிடிக்கணும்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஓவர்லோட் பண்ணுறேன்னு ஒரு கமிஷனர் சொன்னார், அருண் சார், சல்யூட் போடுறேன். பிடிச்சி வைங்க. அவங்களுக்கு அப்போ தான் பயம் வரும். அப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 1 மாதம் பிடிச்சா என்ன பண்ணுறது அந்த அசோசியேஷன் கேட்குறாங்க. அப்போ நீ தப்பு பண்ணாத, தப்பு பண்ணாதானே 1 மாதம் பிடிக்கிறாங்க. தப்பே பண்ணாமல் ஏன் தப்பு பண்ண பிடிக்காம 1 வருஷம் கூட ஆகட்டும். அப்போ தப்பு மீறி பண்ணுவீங்கன்னு அர்த்தம், தெரிஞ்சுதான் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக 5000 ரூபாய் 7000 ரூபாய் என்ன ஃப்ளைட் ஆகுது?
5000 ரூபா வாங்குறாங்க டிக்கெட் இங்கே இதை நாகர்கோவில். பற்றி நம்ம என்ன விரிவாக பேசுவோம் சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் சேலம் மாவட்டத்தில் பேசுகிறோம். சேலம் மாவட்டம். உங்கள் பேர்? சார் சேகர். சாரி, சேகர். சேகர் சார். சொல்லுங்கள் சேகர் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்கள். சார் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருந்தேன் சார் 2 நாளைக்கு முன்னாடி. அங்க வந்து வெளியில வந்து சர்ச்சுக்கு வெளியில பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருக்காங்க. ஹோட்டல் கடை. சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. கடையில வந்து சாப்பிடுற சாப்பாடு வந்து ரொம்ப ஒரு அடிஷன், ஒரு சுத்தம் இல்லாமையே இருக்கு. எந்த சேலத்துல எங்க? சேலத்துல எங்க? இல்ல, அவங்க கோவில் வேளாங்கண்ணி சொல்றாங்க. வேளாங்கண்ணி கோயில் வெளியில அந்த பிளாட்ஃபார்ம்ல போட்டிருக்க ஹோட்டல் கடையில சரியான சுகாதாரம் இல்லைங்க சார். சரி, ஓகே சார். ஒரு சின்ன ஒரு கரண்டியில போட்டு ஆப்பம் தர்றாங்க. 40 ரூபா 35 ரூபா சொல்றாங்க. என்ன தராங்க? கரண்டியில ஆப்பமா ஏதோ சொல்றாங்க. ஆமா, ஆப்பம் இடியாப்பம் மாதிரி சின்ன கரண்டி ஆப்பம் மாதிரி போட்டு 45 ரூபா கேக்குறாங்க. 35 ரூபா கேக்குறாங்க சார். இதெல்லாம் வந்து ஓகே சார், உங்க கேள்வி புரியுது, அதுக்கான பதில் சொல்லுவாங்க சார். ஐயா, நீங்க இல்ல, பல இடத்துல கிண்டியில சொல்லிட்டேன். கிண்டி ரேஸ் கோர்ஸ் பின்னாடி ஹோட்டல் இருக்குது. அதான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் கிண்டி ரேஸ் கோர்ஸ் ஹோட்டல் இருக்குது. அவ்வளோ சுகாதாரம் மட்டும் இருக்குது. இந்த பக்கம் கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு 3 ஹோட்டல் இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா உள்ள சமைக்கடை பார்த்தீங்கன்னா வாந்தி வந்துடும். எதுக்குள்ளே எதை கையை போட்டு தராங்கன்னு தெரியல. சுகாதார அதிகாரிகள், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், முதல்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எல்லாம் கோமாவில் உட்காந்து தூங்குறாங்க. சம்பளம் 29,000 தான் முடிச்சுக்கின்னு காசு வாங்கின்னு உள்ளே போட்டு திருப்பி தூங்கிடுறாங்க. இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்றது ஏதாவது விஷயம் யாருக்கா தெரியுமா? நான் இப்போ திருப்பி சொல்கிறேன், அந்த சுகாதார அதிகாரிகள் ஒரு ஏடு வைக்கணும். அந்த ஏடு என்னென்னா, இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன்றது அங்கே எழுதணும். ரிப்போர்ட் கொடுக்குறதே கிடையாது. தனியார் கம்பெனிலாம் ஏன் வந்து அச்சீவ்மெண்ட் வருதுன்னா, அவங்க டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட்டு, டெய்லி சர்வீஸ் ரிப்போர்ட்னு கொடுக்குறாங்க. டிஎஸ்ஆர்னு கொடுப்பான். இந்த டிஎஸ்ஆர் இவங்க எழுதுறதில்லை. இன்றைக்கி போலீஸ் கூட இன்றைக்கி ரவுண்ட்ஸ் போனால் இப்படி நின்று ஃபோட்டோ எடுத்து அவங்க குரூப்பில் போடணும். நான் இன்றைக்கி அங்கே போயிட்டேன்னு. அது மட்டும் சில நகை கடையெல்லாம் வாசலில் செக்யூரிட்டிகிட்ட சைன் வாங்கிட்டு கொடுப்பாங்க. நோட் பட்டா போடுறது. அது பட்டா போடுறதுக்கான காரணம்னா, இங்கே நகை நான் வந்துட்டு போனோம் ரவுண்ட்ஸ்ன்னு அது போடுறது. ஆனால் இதுக்கு என்ன வருத்தம்னா, இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஏன் கோமாவில் உள்ளீர்கள்? நான் ஓப்பன் கொடுத்து இதில் வந்து அவ்வளோ வீடியோ வச்சுக்கிறேன். நீ தப்பி தவிர என் மேலே ஏன் போய் சொல்லி என் மேலே கேஸ் போடுங்க. திருப்பி நான் கேஸ் போட உங்களால் தாங்க முடியாது. அவ்வளோ அலட்சியங்கள். போரூரில் முகலிவாரில் லைனாக மீன் கிடக்குது. பிளாஸ்டிக் கவர், ஃபுல் பிளாஸ்டிக் கவர். ஜோன் 11ஓட ஏரியா ஹெல்த் ஆஃபீஸர்கிட்ட 100 தடவை சொல்லியிருப்பேன். மண்டலம் 11ஓட ஏரியா ஹெல்த் ஆஃபீஸர் 100 தடவை சொல்லியிருப்பேன், அந்த பிளாஸ்டிக் கவரை சைஸ் பண்ணுங்கன்னு. 151ஓட ஹெல்த் எஸ்ஐ என்ன பண்ணுறாங்க, எஸ்ஓ என்ன பண்ணுறாங்க, ஏஹெச்ஓ என்ன பண்ணுறாங்க, ஜோனல் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, ஆர்டிசி என்ன பண்ணுறாங்க, டிசி ஒர்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஜெயசி என்ன பண்ணுறாங்க, கார்பரேஷன் கமிஷன் என்ன பண்ணுறாரு? ஏன் பிளாஸ்டிக் ஒர்க்ஸ்னு ஆனால் ஒன்றா இப்போயாவது ஒரு கவர்மெண்ட் ஒரு பையை விட்டால் மஞ்சப்பை திட்டம். இந்த மஞ்சப்பை திட்டம் அன்றைக்கி மட்டும்தான் வருமா? இது எப்படி ஹாப்பி மதர்ஸ் டேன்னு மதர் அன்றைக்கி அந்த ஒரு நாளைக்கு மட்டும் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போடுவாங்க. எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எட்டி வைப்பாங்க அம்மாவை. இதான் ஹாப்பி மதர்ஸ் டே மாதிரி தான் இன்றைக்கி பிளாஸ்டிக் டேவும். பிளாஸ்டிக் டே வீடியோ கொண்டாடுவீங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்ணுறீங்க? சம்பளம் வயிறு எரியுது. சத்தியமாக சொல்கிற வயிறு எரியுது, மக்களோட வயிறு எரியுது. எங்கள் தண்டமாக சம்பளத்தை வாங்கிக்காதீங்க. நாங்கள் படிச்சு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, கொஞ்சமாவது வேலை செய்யுங்க. வாங்குற சம்பளத்தை ஒட்டணும்னா கொஞ்சமாவது வேலை செய்யுங்க. இப்போ வேளாங்கண்ணி அவர் இந்த வேளாங்கண்ணிக்கு அவர் கேட்குறதான் கேள்வி. என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நான் நம்பி போகிறேன் ஒரு ஊருக்கு, அந்த ஊர் மாவட்ட ஆட்சி இதுக்கு பொறுப்பா இல்லையா? அந்த பிளாட்ஃபார்ம் கடையில் பொறுப்பா இல்லையா? பிளாட்ஃபார்ம் கடைக்கு இன்னொன்று என்னமா எனக்கு வருத்தம், நடைபாதை நடப்பதற்கே நடைபாதையில் கடை வைக்க விட்டீர்கள். நடைபாதை கடை வைக்க விட்டால் அப்புறம் என்ன வச்சிங்க? கடையை சங்கமாக ஆரம்பித்தீர்கள், சங்கத்தை பதிவு செய்தீர்கள், பதிவு செய்த அப்புறம் எலெக்ஷன் நடத்தினீர்கள். இன்றைக்கி என்ன ஆகுது? எலெக்ஷன் எப்படி நடத்துறீங்க? எலெக்ஷனுக்கு ஒரு போலீஸு, ஒரு ஆர்டிசி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டிவிஷனல் ஆஃபீஸரு, இவங்கெல்லாம் ஆர்டிசியில் வரணும். ரெவன்யூ ரீஜனல் டெப்டி கமிஷனர் கார்பரேஷன் அவர் தலைமையில் போலீஸ் பந்தோபஸ்தோட நடக்குது. இன்னும் அடுத்த வாட்டி என்ன நடக்கும்? 2-3 வருஷம் கழிச்சு பெரிய எலெக்ஷன் வரும், இது கட்சி உள்ளே வரும், இதெல்லாம் பெருசாக வரும். நான் என்ன கேட்குறது, நடைபாதை என்னது என்ன நடப்பதற்கு தான். இப்போ என்ன வந்து ஒரு நடைபாதை கமிட்டியில் ஒரு மெம்பராக போடுறேன்றாங்க, வெண்டா கமிட்டியில் நான் போவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, நடைபாதை வேறு வழி இல்லை, அன்றாடம் கஷ்டப்படுறீங்க ஒரு நடைபாதை போடுறதுக்கு. நான் என்ன சொல்ல, அரசாங்கத்துக்கு ஒரு தனி பில்டிங் ஆரம்பிச்சு அதுக்குள்ள அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா எப்படி உழவர் பேசுவோம் சார். இப்போ இவருக்கு எவ்வளோ தீர்வு சொல்றீங்கன்னா அதான் சொல்றேன். இப்போ இவங்களுக்கு தான் சொல்றேன், இவர் மாவட்ட ஆட்சியருக்கு எழுதி போட்டு நான் உங்க நம்பி உங்க மாவட்டத்துக்கு வந்தேன். ஆனா நீங்க எனக்கு அந்த விஷயத்தை வந்து நான் அன்ஹைஜீனிக் ஃபுட்டு சாப்பிட்றேன், உங்க சுகாதார அதிகாரிகள் ஏன் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கல? இன்னைக்கு தான் நான் சொல்றேன்ல, அது நேற்று ஆரம்பிச்ச கடை கிடையாது. நான் இன்னும் சொல்றதுக்கு டெய்லி ஏன் வந்து ரவுண்ட்ஸ் போல இந்த சுகாதார அதிகாரி வந்து இயல்பாக நடவடிக்கை எடுக்கலன்னு அவர் மேல நடவடிக்கை. கண்டிப்பா சார், நான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய செய்தியாளர்கிட்ட நாங்கள் தகவலை சொல்கிறோம் சார். கண்டிப்பாக அவங்களும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா சார்? நன்றி சேகர் சார், தேங்க்யூ. கால் பண்ணதுக்கு நன்றி சார். நீங்கள் அதாவது இப்போ வந்து பஸ்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதாவது ஃபைன் போட்டாலுமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் எஸ்பெஷலி அந்த பண்டிகை காலத்தில்
பல மடங்கு உயருது. அவங்க தரப்பில் சொல்லக்கூடிய நியாயம் என்னென்னா, எங்களுக்கு டெய்லி போகிற ரொட்டீன் வந்து எங்களுக்கு இப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட லாஸில் தான் போயிட்டு இருக்கு. அதை பஸ்ஸில் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அந்த பண்டிகை காலங்களில் கொஞ்சம் அதிகமாக போடுறோம் அப்படின்னு சொல்லி அதுதான் நம்ம ஏற்கனவே டிபேட்டில் பேசணும். மழை காலம் மட்டும்தான் என் கூட விற்கும், மற்ற நாள் ஒரு கூட 15,000 வாங்கி பாருங்க. அதே பஸ் ஓனர் போறாரு 15,000 வாங்கி பாரா. ஸ்கூல் டைம்ல தான் யூனிஃபார்ம் தைக்க முடியும், மற்ற நேரம் தைக்கிறதுக்கு எனக்கு துணி தைக்க முடியாது. ஒரு டெய்லர் உண்மையை ஒரு சட்டை எடுத்து கொடுத்தாரு ஓம்னி பஸ் சார். ஒரு பஸ் நீங்கள் 5,000 கேட்டீங்க டிக்கெட் வேலை, நான் 20,000 எனக்கு துணி சட்டை 20,000 வயிற்றில் அடிக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு மட்டும் ரத்தமா? அது உங்களுக்கு மட்டும் தான் சீசனா, மற்றொரு சீசன் இல்லையா? உங்களால் முடிஞ்சால் மினி பஸ் ரெடி பண்ணுங்க. அரசு இது சரியாக கண்டிக்கலன்னு சொல்கிறீங்க. அரசு கவனிக்கவே இல்லை. இந்த அரசு இல்லை, எந்த அரசும் கவனிக்கிறது கிடையாது. அது மத்திய அரசோ மாநில அரசோ திமுகவோ அதிமுகவோ பிஜேபி காங்கிரஸோ ஜீரோ. இந்த விஷயத்தை பொறுத்தவரை மக்கள் பிரச்சனைகளை பொறுத்தவரை ஜீரோ. நான் திருப்பி சொல்லுவேன் ஜீரோ. ஏன் அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த ஓட் பேங்காக இருந்தால் மட்டும் ஓட் பேங்க்குன்னா இதை பண்ணவே முடியாது. எந்த அமைச்சர் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே வாங்கன்றேன். ஏன் நீங்கள் காரில் போகிறீங்க? முதல்ல யார் நீங்கள் காரில் போகிறீங்க? மக்கள் பிரச்சனை எதுக்கு முதல்ல காரில் போகிறீங்க? எதுக்கு காரில் போகணும்? எமர்ஜென்சிக்கு தான் காரில் போகணும். டெய்லி சுற்று நீ இது மாதிரி பஸ்ஸில் சுற்று, ரோட்டில் சுற்று. யார் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் என்னைக்காக நீங்கள் சைக்கிள் நடந்து போயிருக்கியா? நடந்து போகணும் உங்கள் மக்கள். அவனோட வழி உனக்கு தெரியணும். சைக்கிளில் நீ ஒரு நாள் நடந்து போ, ஒரு 5 கிலோமீட்டர் சைக்கிளில் போ. அப்போ சைக்கிளில் போகிறோட வழி என்னன்னு தெரியும். லைட் இல்லை, நீ டைனமோ கிடையாது, லைட் இல்லை. 3வது அந்த எல்என்டி ஓஸில் உழுந்துதே, அன்றைக்கி உங்கள் மண்டையில் உழுந்தா என்ன இருக்கும்? 2 வீலரில் போ, உனக்கு என்ன வழின்னு தெரியும். பஸ்ஸில் போ, டிராஃபிக்கில் என்ன வழின்னு தெரியும். பசங்க ஃபுட்பால் அடித்தா என்ன வழின்னு தெரியும். அப்போ அந்த டிரைவருக்காகவும் நீ பேசலாம், மக்களுக்காகவும் பேசலாம், அரசு அதிகாரிகளுக்கும் பேசலாம். இதெல்லாம் பேசினா மட்டும்தான் நல்ல அரசுன்னு வரும். அதெல்லாம் விட்டீங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் காரில் போவீங்க, உங்களுக்கு சன் கவுண்டர் ஃபிலிம் இருக்கும், பம்பர் இருக்கும், ஒரு 5ன்னு ஒரு பொறுக்கி மாதிரி நம்பர் எழுதிப்பீங்க. இது யார் எழுதுவாங்க? நல்லா எழுதணும். எப்படி எழுதணும்? 0005. நீ ஒரு முன்மாதிரி. நான் எங்கள் ஊரில் தருதலைன்னு காட்டக்கூடாது. 5, 7, 9. நீ என்ன பாஸ்? 8055னா பாஸு. யாருக்கு பாஸு? இதெல்லாம் ஒரு ஒழுங்கினம் கிடையாது. இதெல்லாம் அந்த ஏரியாவில் ஃபோட்டோ ஓட்டணும். இது ஒரு ஒழுங்கினம்னு ஃபோட்டோ எடுக்கணும். எந்த சன்ஸ்க்ரீன் இல்லாமல் இருக்கணும். IPS 20 IAS 20 கூட சன்ஸ்க்ரீன் இருக்கக்கூடாது. என்ன ரகசியம் இருக்குன்னு கேட்குறேன் நான். நீங்கள் மக்கள் சேவை செய்ய போகிறீங்க, டிரான்ஸ்போர்ட் போங்க. சன்ஸ்க்ரீன் இருக்கக்கூடாது ரூல் இருக்குது. அப்போ இவங்க மட்டும் அப்போ என்ன அர்த்தம்? இப்போ இவ்வளோதான் இப்போலாம் கொஞ்சமாக வெளியே வரதெல்லாம் கொஞ்சோண்டு தான் வந்துருக்குது. 1% வந்ததுக்கே உங்களுக்கு தாங்க முடியலையே. ஐயோ இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வேலை செய்ய முடியலன்றீங்களே. இத்தனை வருஷமாக அடிமாடு மாதிரி மக்களை ட்ரீட் பண்ணியிருக்கீங்களே. இப்போ மக்கள் ஒருத்தர் கொதிச்சு போய் வெளியே வரான். இன்னும் மக்கள் இன்னும் அதிகமாகும். இன்னும் இனிமையாக திருந்துங்கள் அல்லது திருத்தப்படுவீர்கள். கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஐயா வணக்கம், நல்லா இருக்கிறேன் ஐயா. வணக்கம், நல்லா இருக்கோம். நீங்கள் உங்கள் பேர் என்ன? என் பேர் மஜித் ஐயா. மஜித், எந்த ஊர்லேருந்து இருக்கிறீங்க? தென்காசி மாவட்டம். சொல்லுங்கள் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்கள். ஐயா நான் வந்து சுத்தமா 100% கண் பார்வை இல்லாத ஆளு. சரிங்க. நான் ஒரு 1989 ஒரு 7 சென்ட் ஒரு ஆள்கிட்ட விளைக்கிறே வாங்கியிருந்தேன். அதுக்கு பிறகு அது அடுத்து மேல பக்கம் ஒரு 3 சென்ட் விளைக்கிறே வாங்கியிருந்தேன். 7 சென்ட்ல மேல வருமாவும் அந்த 3 சென்ட்ல கீழே வருமாவும் கெட்டடங்கள்லாம் கெட்டி சித்தினா காம்பவுண்ட் கெட்டி இவ்வளவு நாளாச்சு. 1992 இருந்து 2004 வரைக்கும் மேல இடத்துக்காரரு நானும் சந்தோஷமா இருந்தோம். சரி. அந்த இடத்த வந்து வேற ஒரு ஆளு சென்னையில வந்து இந்த இடம் வாங்கி போட்டு விற்பனை செய்யக்கூடிய ஆளு வந்து இவரியார் பட்டா என்னமோ முன்னால இருந்திருக்கு, அந்த பட்டாவை கனெக்ட் பண்ணி வாங்கியிருக்காரு. வாங்கி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா 11 வருஷம் சும்மா இருந்துட்டு 2015 இருந்து எனக்கு அங்க வரைக்கும் இடம் இருக்கு, நான் வேற ஆளு விற்க போறேன், நீங்க வீட்டை இடிச்சுட்டாங்க, காம்பவுண்ட் இடித்தாங்கன்னு எனக்கு தெரியாம ஜேசிபி யந்திரத்தை கொண்டாந்து இல்ல வாழ் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஐயா அழிக்க உடனே STRG கம்ப்ளைண்ட் கொடுத்தா எனக்கு இந்த கம்ப்ளைண்டோட நிலவரங்கள் தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல அவரு அனுபவம் உள்ளாரு, சமாதானமா போயிருவோம், நம்ம வச்சுக்க முடியாது அங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி வந்து இடத்த தரமாட்டேன்ட்டாரு. நான் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டேன். கேஸிலுடைய இதுல போகும்போது அந்த கமிஷன் ரிப்போர்ட்ல அவர் ஆள் பலத்தையும் பணப்பலத்தையும் பயன்படுத்தி அந்த 7 சென்ட்லாம் அந்த கட்டடங்கள் எல்லாமே இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. ஆனா உண்மையிலே 3 சென்ட்ல எல்லாம் இருக்கு. அது வந்து உங்களுக்கு செல்லாது, அது இவரியாரு அது முன்ன கூட்டி அவர் முன்சென்னி பட்டா வாங்கிட்டாரு, அது வந்து உங்களுக்கு செல்லாது அப்படிங்கிறாங்க. ஆனா இடம் தந்தவங்க வந்து ரொம்ப பிரபலமான பெரிய பெரிய காலேஜ் எல்லாமே கட்டி பொதுமக்களுக்கு தண்ணி சப்ளை கூட செய்யக்கூடியவங்க அவங்க மிரட்டி ஏமாத்தி தந்திருக்காங்க, இது மோசடியா தந்துட்டாங்க அப்படின்னு இந்த கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஐயா. அதை நான் மேல்கோட்டுக்கு போலாம் ஐயா. ஐயா நீங்க மேல்கோட்டுக்கு போங்க. ஆனா வந்து என்னன்னா உங்களுக்கு நீங்க சொல்றீங்க யூடியா பட்டா இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஆள் சொல்றீங்க. யூடியா பட்டா இருந்துச்சுன்னு அதாவது ஆவணங்கள் வந்து உங்களுக்கே மனசுக்கு தெரியும் அவங்க பக்கம் இருக்குதுன்னா நீங்க போனீங்கன்னா உங்களுடைய நேரம் பணம் எல்லாமே விரையும். இல்ல எனக்கு வந்து ஐயா ஒரு நிமிஷம், எனக்கு வந்து அவங்க முதல்ல தரும்போது பட்டா சமான உடம்படிக்கை அடிப்படையில் எனக்கு விளக்குறீங்க இங்க இருந்தாங்க.
இல்லையா, நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டுக்கங்க. உங்களுக்குள்ள 1000 பேச்சுவார்த்தையோ ஒரு ஒரு ப்ரூஃப் இல்லாமல் ஏதாவது விஷயம் பண்ணிட்டீங்கன்னா அது தெரியாது. ஆனால் நீதிமன்றம் என்ன கேட்கும்னா ஆவணம் கேட்கும், ப்ரூஃப் கேட்கும், எவிடன்ஸ் கேட்கும். அப்போ அந்த எவிடன்ஸ் நான் கேட்டேன். அவங்களே வந்து கடன் தந்தவங்களே சொல்லிட்டாங்க, நான் தான் அந்த இடம் கொடுத்தவங்க. அவங்களே ஐயா ஒரு நிமிஷம் கேளுங்க, பதில் சொல்லுங்க. கேட்ட கேள்வி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன உங்களுக்கு உதவி பண்ண சொல்கிறேன் என்னன்னா, எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி நான் சொல்கிறேன்னு அந்த விட்னஸ் வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா மேல்கோர்ட்டுக்கு போய் நீங்கள் அப்பீல் பண்ணலாம். என்னை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி என்னை வந்து ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நடுவில் ஒரு உங்கள் கலெக்டர் எழுதிட்டு காப்பிட்டு வந்து சமூக நலத்துறை அமைச்சருக்கும் எழுதுங்க, நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்னை இது மாதிரி ஏமாத்துறாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு சமூக நலத்துறை அமைச்சருக்கும் எழுதுங்க. முதலமைச்சர் தனிப்பிரிவு கேளுங்க. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் ஒரு அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து என்னன்னா, ஒருத்தர் வந்து உங்களுடன் ஸ்டாலின் நான் இருக்கேன் உங்க கூட அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல அறிக்கை. அந்த அறிக்கையில் ஐயா நான் மாற்றுத்திறனாளி, உங்களுடன் ஸ்டாலின் சொல்லும் போது உண்மையிலே என் கூட நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுறேன், எனக்கு வந்து நியாயத்தை வந்து வாங்கி தருங்க ஐயா அப்படின்னு கேட்டு, நான் இப்படிக்கு அன்புள்ள மஜீத் அப்படின்னு எழுதுங்க. கண்டிப்பாக முதல்வர் வந்து ஆவணம் செய்வார். நிகழ்ச்சி முடிஞ்சா உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்கயா? ஐயா இல்ல சொல்லி நான் தப்பா வழிகிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இருக்கிற இடம் எந்த ஊரு? தென்காசி தானே? அதான் அங்கேயே இருப்பாங்க வழக்கறிஞர். இங்க சென்னையில இருந்தா வந்து போறது உங்களுக்கு நிறைய செலவுகள் வந்துடும். தென்காசிலேயே ஆலோசனை கேட்கறீங்க இல்ல, அதுதான் சொல்றேன். தென்காசிலேயே உங்க ஜமாத்துல சொன்னீங்கன்னா ஜமாத்திலேயே உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கே லோக்கலில் வழக்கறிஞர் இருப்பாங்க. ஏன்னா உங்களோட விஷயம் புரியும், இடத்த வந்து பார்ப்பாங்க. இப்போ இங்கேருந்து யாராவது சொன்னோம்னா ஆலோசனை பண்ணிட்டு வருவாங்க. யாரோ வக்கீல் வந்தாங்க, எனக்கு கிளம்பி வந்தாங்கன்னா அங்கே சுற்றி வந்து பார்த்து போயிட்டு ஒரு செலவாவது கேட்பாங்க. காசு உங்கள்கிட்ட வாங்கினா கூட எதுக்கு உங்களுக்கு விரையா ஆகக்கூடாதுக்காக நான் சொல்கிறேன். தென்காசியில் ஒரு வழக்கறிஞர் எப்படிங்க ஜமாத்தில் கேளுங்க, கண்டிப்பாக எங்களை விட நல்ல எக்ஸ்பர்ட்டாக இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் நிறைய அறிவு உள்ளவங்க இருக்காங்க. அவங்க தாராளமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்பிடாதீங்க யாருமே. இங்கே சென்னையிலேருந்து போனால் உங்களுக்கு செலவு மிச்சம் அதுக்கு சொல்கிறேன். இல்லையா, எனக்கு சமூக அலுவலர்கள் இந்த வட்டாரத்துல உங்களுக்கு தொடர்பு தந்தியே நான் ஒரு ஆலோசனை எடுக்கிறேன். அப்போ உங்க ராஜ்ய ரிப்போர்ட்டர் வந்து நம்ம பகுதி செய்தியாளர் உங்களை தொடர்பு கொள்வாங்க சார். நான் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். கண்டிப்பா எங்க பகுதி செய்தியாளர் உங்களை தொடர்பு கொள்வோம். நன்றி. கண்டிப்பா அழைத்ததற்கு நன்றி. சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது, எனக்கு அந்த ரிப்போர்ட்டர் உங்களுக்கு வருவாங்க. அஜித் சார், அந்த ரிப்போர்ட்டர் உங்களுக்கு ஏன்னா நான் உங்களுக்கு சென்னை அந்த வார்த்தையை கொடுக்கலாம், நான் இங்க இருந்து அங்க வர முடியாது, அப்புறம் எப்பயா வரும்போது வரணும், அது நாள் கடத்தும், கோச்சிக்கிறாங்க, சொல்லிட்டு வர முடியலையேன்னு கோச்சிக்கிறாங்க. அதுக்காக சொல்றேன். நான் அந்த ரிப்போர்ட்டர் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சார். ஓகேங்களா மஜித் சார்? நன்றி, அழைத்ததற்கு நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம நேர்களோட பல்வேறு கேள்விகளுக்கும் உரிய பதிலை சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவும் பல விஷயங்கள் நம்ம வந்து விவாதிச்சிருந்தோம். கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இந்த உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.